வணக்கம், நான் சினிமா ரசிகன். இப்போ ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கக்கூடிய முத்து என்கிற காட்டான் வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இது ஒரு 10 எபிசோடாக வந்திருக்குது. இதோட லீட் ரோல் வந்து விஜய் சேதுபதி, அப்புறம் முத்துக்குமார், சிங்கம்புலி, வடிவேல் முருகன், மிலின் சோமன் இப்படி நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. கதை என்ன அப்படின்னா, பெரியவரம்பட்டின்னு ஒரு வில்லேஜ் தேனி பக்கத்தில். இந்த வில்லேஜில் இந்த ஸ்டேஷனில் போதுமான அளவுக்கு வழக்குகள் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டேஷனை பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷனோட இணைக்கிறதா முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அவங்க எல்கைக்கு உட்பட்ட ஒரு மலையடி வாரத்தில் ஒரு மனித தலை ஒன்று கிடைக்குது. அதோடைய உடம்பு கிடைக்கல. ஸோ அந்த தலையை போலீஸ் கைப்பற்றுறாங்க. அந்த தலை யாருடையது, இந்த நபர் யார் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி தேடல ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாடியும் கிடைச்சதா இல்லையா, அந்த நபர் யார், அவரை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத அந்த வெப் சீரிஸுடைய மொத்த கதையும். இந்த வெட்டப்பட்ட நிலையில் கிடைச்ச அந்த தலை வந்து விஜய் சேதுபதியோடையது. ஸோ அவருடைய ஃபோட்டோ வச்சுக்கிட்டு தான் அந்த போலீஸ் படை வந்து தமிழ்நாட்டில் ஆரம்பித்து கேரளா, மதுரை இப்படி நிறைய இடங்களில் போய் அவரை பற்றின தகவல்களை சேகரித்து அது மூலமாக அந்த நபர் யார், அவருடைய உண்மையான குணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இன்னும் இதில் மிலின் சோமர் வர்றாரு. அவர் மும்பையிலேருந்து வரக்கூடிய ஒரு கேரக்டராக வர்றாரு. அவர் இந்த கதையில் என்ன செஞ்சார். அப்புறம் கேரளாவில் ஒரு எம்எல்ஏ, அப்புறமா ஒரு ஹாஸ்டல் நடத்துகிறவங்க, இந்த மாதிரியான நபர்கள்லாம் வராங்க. அவங்களாம் யார், இப்படி நிறைய விஷயங்கள் இதில் பேசியிருப்பாங்க. ஒரு சில எபிசோடுகள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒரு சில எபிசோடுகள் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு, கொஞ்சம் சுவாரஸ்யம் இல்லாமலே இருந்தது சில இடங்கள். அந்த வெப் சீரிஸ் அப்படின்னாலே அதுக்கு ஒரு ஸ்டைல் வச்சுருக்குறாங்க. சினிமா மாதிரி கொஞ்சம் விறுவிறுப்பாலாம் இருக்காது. சில இடங்களில் ரொம்ப ஒவ்வொரு கேரக்டர்களுக்குமே ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. அது கொஞ்சம் ஸ்லோவாக போகும். அதே மாதிரி பேட்டர்னில் தான் இதுவும் இருந்தது. அதனால் சில இடத்துல ரசிக்க முடிஞ்சது, சில இடத்துல ரசிக்க முடியல. ஆர்டிஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. விஜய் சேதுபதி அவ்வளோ ஒரு பிரமாதமான ஒரு நடிப்பை கொடுத்துருந்தாரு. அந்த யானை பாகனை வர்றது, அப்புறம் வாட்ச் மெக்கானிக்காக வர்றது, அப்புறமா அந்த திருவிழாவில் ஒரு சம்பவம் பண்ணார். அங்கெல்லாம் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட், ரொம்பவே நல்லா இருந்தது. மிலின் சோமர் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக, அது அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அது ஓகே, நல்லா இருந்தது. இன்னும் முத்துக்குமார் போலீஸ் எஸ்ஐ வர்றார், அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ஓகே தான். வடிவேல் முருகன் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. ஏறக்குறைய அவர்கிட்டேருந்து அந்த கதையை துவங்குது. அவருக்கு மனைவி, அம்மா, ஸோ இவங்களை சுற்றி வரக்கூடிய ஒரு ஸ்டோரி. சிங்கம்புலி சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு. கிரைம் த்ரில்லராக இருந்தால் கூட நான் லீனியர் முறையில் தான் அந்த கதையை சொல்லியிருப்பாங்க. மியூசிக் வந்து ராஜேஷ் முருகேசன் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதே போல் மது நீலகண்டனுடைய ஒளிப்பதிவு எல்லாமே நல்லா இருந்தது. திருவிழாவில் நடக்கக்கூடிய அந்த சண்டை காட்சி, அப்போ விஜய் சேதுபதி பண்ணக்கூடிய அந்த பெரிய சம்பவம், அதெல்லாமே ரொம்பவே சூப்பராக காட்சிப்படுத்தியிருந்தாங்க. மொத்தத்தில் நல்ல பொழுது போகக்கூடிய ஒரு வெப் சீரிஸாக இது அமைஞ்சிருந்தது. வாய்ப்பு இருக்கிறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, பண்ணி சந்திப்போம். இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அப்புறம் ஒரு சில விஷயத்தை நம்ம ஆடியன்ஸ் பார்வைக்க விட்டுருப்பாங்க.